4 வயசு பையன் ஸ்விம்மிங் பூல்ல 2 நிமிஷம் மூச்சு இல்லாம கிடக்குறான். டாக்டர்ஸ் எல்லாம் நம்பிக்கை இழக்கிற அந்த செகண்ட்ல அந்த பையன் கண்ணை திறந்து ஒரு விஷயம் சொல்றான். அதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அவன் சொன்னது என்னன்னா, ஜீசஸ் என்னை தூக்கி பிடிச்சிருந்தாரு. அவரோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. இது நடந்த உண்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்சிகி ஃபேமிலியோட மிராக்கிள் ஸ்டோரி. இது வெறும் ஸ்டோரி இல்ல, ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கடவுள் இருக்காரான்னு கேட்கிற பல பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் எம்சிகி ஃபேமிலியில நடந்தது. எம்சிகே ஃபேமிலியில கணவன் மனைவி பிராடன் அண்ட் கர்ட்னி, இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, பிராடி அண்ட் மேக்ஸ். ஜூலை 2019 யூஎஸ்ல நல்ல சம்மர் டைம். பசங்க எல்லாரும் ஜாலியா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த டைம் அது. பிராடி அண்ட் மேக்ஸ் அவங்க பாட்டி வீட்டுக்கு ஸ்டே பண்ண போறாங்க. எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சிரிப்பு சத்தம் கேட்ட அந்த வீட்டுல சடனா ஒரு அமைதி. மேக்ஸை காணோம். எல்லாரும் தேடுறாங்க. அவங்க மேக்ஸ அந்த அந்த ஸ்விம்மிங் பூலோட அடியில அசைவே இல்லாம அன்கான்சியஸா கிடக்கிறதா பாக்குறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சின்ன குழந்தை ஸ்விம்மிங் பூலோட அடியில யாருடைய உதவியும் இல்லாம கிடக்குறான். கர்ட்னிக்கு கால் போகுது. அந்த கால் தான் ஒரு அம்மாவோட லைஃப்லயே ஒஸ்டான கால். இமிடியேட்டா எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் வராங்க. சிபிஆர் கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. அங்க எல்லாரும் பதறி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு 9 வயசு பையன், மேக்ஸோட அண்ணன் பிராடி, என்ன பண்ணா தெரியுமா? பிராடி யார்கிட்டயும் பேசல, யாரையும் பார்த்து அழல. அவன் ஸ்ட்ரைட்டா அங்க கீழே முட்டி போட்டு முழு மனசோட ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். காட் ப்ளீஸ் என் தம்பிய சேவ் பண்ணுங்க. உங்க ஏஞ்சல்ஸ் அனுப்புங்க. அவனை சரண் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுங்க. 9 வயசு பையன் கிட்ட இருந்த அந்த ப்ரேயர் அந்த இடத்துலயே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக போடுறான். ஃபியூ டேஸ்ல ஒரு மிராக்கிள் நடக்குது. மேக்ஸ் ரெக்கவர் ஆனா டாக்டர்ஸ்க்கும் நம்ப முடியல. ஆனா ரியல் ஷாக் பேரண்ட்ஸுக்கு அப்போதான் காத்துட்டு இருந்தது. ஒரு நாள் மேக்ஸ் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், ஸ்விம்மிங் பூல் அடியில இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை. கர்ட்னி ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா பயம் இல்லை, நீ திரும்ப வருவேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மேக்ஸ் சொன்னான், இல்ல, ஜீசஸ் என்ன பிடிச்சிட்டு இருந்தாரு. பேரண்ட்ஸ்க்கு புரியல. ஜீசஸா எப்படி சொல்றன்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான், அவரோட கையில காயங்கள் இருந்துச்சு, கால்லையும் காயங்கள் இருந்துச்சுன்னு சொல்றான். ஒரு 4 வயசு குழந்தைக்கு இயேசு சிலுவையில அடிச்சதை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா தெரியற வாய்ப்பு இல்லை. மேக்ஸ் டிஸ்கிரைப் பண்ண விஷயம் எல்லாம் எக்ஸாக்டா பைபிள்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. சில பேர் இத கோ இன்சிடென்ட்னு சொல்லலாம். சில பேர் இது பிரெயினோட இல்யூஷன் சொல்லலாம். ஆனா அந்த எம்சிகி ஃபேமிலிக்கு தான் இது ஒரு பெரிய மிராக்கள். லைஃப்ல நமக்கு கண்ட்ரோலா இல்லாத சுச்சுவேஷன் வரும்போது ஃபெய்த் அண்ட் ஹோப் எவ்வளவு பெரிய பவர் கொடுக்குன்னு இந்த ஸ்டோரி ஒரு லெசன். நீங்க இந்த இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க மிராக்கிள்ஸ் நம்புவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டச்சிங்கா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அமேசிங் ரியல் லைஃப் ஸ்டோரியோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், இது உங்க மதர் மேரி 26. ஸ்டே பாசிட்டிவ்.